ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. மாணவர்களை விட ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பதாக கூறி 100 ஆண்டுகளுக்கும் மேல் இயங்கி வந்த பள்ளியை இடமாற்றம் செய்ய அரசு பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. 5ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த பள்ளியின் கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பள்ளியை நவீன முறையில் புதுப்பிக்க வேண்டும் எனவும் பள்ளியை சின்ன வீராம்பட்டினம் பகுதியிலேயே மாற்று நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளி வளாகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அதில் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கமாக, அதாவது 10க்கும் குறைவாக இருப்பதாகவும், ஆசிரியர்களின் எண்ணிக்கை மாணவர்களை விட அதிகமாக உள்ளதால் பள்ளியை மூட உத்தரவு பிறப்பித்தும் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அருகே உள்ள ஓடைவெளி அரசு பள்ளிக்கு திங்கட்கிழமை முதல் மாற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் 100க்கும் மேற்பட்டோர் இன்று பள்ளி அருகே உள்ள சாலையில் அமர்ந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் வைத்துள்ள கோரிக்கையில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது எனவும், பள்ளியை நவீன முறையில் புதுப்பிக்கும் வரை அதே பகுதியில் மாற்று இடத்தில் நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஓடைவெளி அரசு பள்ளி இந்த பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி உள்ளது என்றும், அதற்கு பேருந்து வசதியும் இல்லை என்பதால் மாணவர்கள் நடந்தே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் சின்ன வீராம்பட்டினம் அரசு பள்ளியை வேறு பகுதிக்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர்.